வணக்கம் காய்ஸ், வெல்கம் டு கலாம் மிஷன். டிஎன்பிஎஸ்சி ஹேக் பண்ணுற சீரீஸில் இப்போ நம்ம பாலிட்டியில் வந்திருக்கோம். ப்ரியாம்பிள் முகவரியை வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இந்த டாபிக் ஃபுல்லாக கவர் ஆகிடும். ஸோ பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். ப்ளஸ் முகவரியை வந்து படிக்கிறவங்க அப்படிங்கிறவங்க வந்து இதை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு படித்து முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், படிக்கிறதுக்கு முன்னாடியும் பாருங்கள் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு முகவரியின் மொழி மற்றும் லட்சியங்கள் கீழ்கண்ட எந்த அரசியலமைப்பின் செல்வாக்கினால் உருவாக்கப்பட்டதாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முகவரியை வந்து எந்தெந்த நாட்டிலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு அமெரிக்காலேருந்து, ஃப்ரான்ஸ்லேருந்து, ரஷ்யாலேருந்து மூணுத்துலேருந்துமே தான் எடுத்திருப்பாங்க. இப்போ ஆன்சர் பாருங்கள், 1, 2, 3மே உண்டு. ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியான பதிலை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. சமதர்மம் மற்றும் சமயசார்பற்ற என்ற வார்த்தைகளை இந்திய அரசியலமைப்பின் முகவரியில் சேர்த்த சட்ட திருத்தம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். 42வது சட்ட திருத்தம் தான் இதை சேர்த்தது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ப்போம். முகமுறை இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதியாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிதான். அடுத்தது பாருங்க. முகமுறை திருத்தப்படலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஸ், இதை வந்து திருத்தலாம், ஆனால் அதோட கட்டமைப்பு மாறாமல் திருத்தணும் அப்படின்னு கேஸ் வந்திருக்கும். அடுத்தது பாருங்க. முகமுறையில் கூறப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் நீதிமன்றங்கள் மூலம் செயல்படுத்த முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆமாம், கரெக்டு தான். அது இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து கோர்ட்டில் வந்து எந்த நீதியும் வந்து கேட்க முடியாது. முகவுரைக்கு உள்ளது எல்லாத்துக்குமே நம்ம நீதிமன்றத்தில் வாதாட முடியாது. இதுவும் சரிதான். அடுத்தது பாருங்கள். முகவுரையே அதிகாரத்தின் மூலமும் ஆதாரமும் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தவறானது. ஏன்னா முகவுரை வந்து அதுக்கான இன்ட்ரடக்ஷனே தவிர அது வந்து அதிகாரத்தை வந்து செலுத்தக்கூடியது கிடையாது. அப்போ பாருங்கள், 1, 2, 3 சரி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சமய சார்பின்மை என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமய சார்பின்மை அப்படிங்கிறது நம்மளுக்கு லத்தீன் மொழியிலேருந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். குடியரசு என்னும் பதம் முதலில் சொல்லப்பட்ட இடம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ரோம் தான் வந்து சரியான இடம். குடியரசுங்கிறது வந்து முதல்ல செழித்தோங்கியது வந்து நம்மளுக்கு ரோம். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்தியா மதசார்பற்ற நாடு என கூறுவதற்கு எது முக்கிய காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டைரக்டா ஆன்சரை பார்ப்போம். இது மத சிறுபான்மையினருக்கு சிறப்பு பாதுகாப்பு தருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியானது தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை மற்றும் அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் உள்ளடக்கிய சித்தாந்தமானது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது முறையும் அரசு வழிகாட்டு நெறிமுறைகளும் உள்ளடக்கிய சித்தாந்தம் வந்து எது கீழே கொடுத்துருக்கிறதுல எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு சமத்துவத்தை தான் வந்து குறிக்கும். இந்த பயன்பாட்டுவாதமோ தாராளவாதமோ பொதுவுடைவாதமோ வந்து இதெல்லாம் வந்து கிடையாது. இப்போ கொடுத்துருக்க ஆப்ஷனில் வந்து சமத்துவம் அப்படிங்கிறது வந்து சரியான. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று பார்ப்போம். அரசமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் முகப்புரை என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காரணம் பாருங்க. அது இந்தியாவை இறையாண்மை, சமத்துவம், மதசார்பின்மை, மக்களாட்சி குடியரசு என்று வரையறை செய்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து சரிதான். இப்போ கூற்று காரணம் ரெண்டும் சரி. காரணம் வந்து கூற்றை சரியாக விளக்குகிறது அப்படிங்கிறது வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சமய சார்பின்மை என்ற சொல் எந்த வார்த்தையிலிருந்து வந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டினே வந்து திரும்பி ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்க. அப்போ பிஓக்யூவே ரிப்பீட்டடாக தான் ஆகுறது. இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் எக்ஸாம்லேயும் வரதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள். செக்யூலம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு லத்தீன் மொழியிலிருந்து வந்திருக்கு. இதுக்கு சமய சார்பின்மை அப்படிங்கிறது வந்து பொருள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 42வது அரசமைப்பு சட்ட திருத்தம் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் முகவரியில் 3 புதிய சொற்களை வந்து சேர்த்தது. பின்வருவனவற்றில் எது வந்து தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து சேர்த்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோசியலிஸ்ட், மதசார்பற்ற ஒருமைப்பாடு, அதாவது சமதர்ம மதசார்பற்ற ஒருமைப்பாடு அப்படிங்கிற 3 வார்த்தையை வந்து 42வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தில் சேர்த்திருப்பாங்க. அதில் சேர்க்காதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களாட்சி. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அரசியலமைப்பு முகமுறையில் மதசார்பின்மை மற்றும் சமதர்மம் என்ற சொற்களை அறிமுகப்படுத்திய அரசமைப்பு சட்ட திருத்தம் 42வது சட்ட திருத்தம். பார்த்தீங்களா, ஒரே கொஸ்டினை நம்மளுக்கு எப்படி டிஃப்ரெண்ட்டாக கேட்குறாங்க அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு நல்லா பார்க்க முடியுது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சமயசார்பற்ற என்ற வார்த்தை 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் முகமுறையில் சேர்க்கப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி 1976. இந்த வருஷத்துல தான் 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் இதில் சேர்த்திருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் எது சரியான இந்திய அரசியலமைப்பு சட்ட முகவரியின் கடைசி வரியாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எல்லாருமே வந்து முதல் வரியை தான் பார்ப்பாங்க. அந்த இறையாண்மை, சமதர்ம, மதசார்பற்ற அப்படிங்கிறது தான் வந்து எல்லாரும் மனப்பாடம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த கொஸ்டினில் பாருங்கள், லாஸ்ட் லைன் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்ப்போமா. ஸோ இவ்வழியாக அரசியலமைப்பு சட்டத்தினை தன்வயமாக்கி எங்களுக்கு அளித்து கொள்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து சரியான விடை. எங்களுக்கு அப்படின்னு வருது பாருங்க. இப்போ கீ பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு அளித்து கொள்கிறோம். இவ்வழியாக அரசியலமைப்பு சட்டத்தினை தன்வயமாக்கி எங்களுக்கு அளித்து கொள்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மதசார்பற்ற நாடு என்ற வார்த்தை இந்திய அரசியலமைப்பு முகவரியில் சேர்க்கப்பட்டதற்காக ஏற்படுத்தப்பட்ட
எந்த சட்ட திருத்தம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ மதசார்பற்ற நாடு அப்படின்னு 42வது சட்ட திருத்தத்தில் தான் வந்தது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசியல் சாசனத்தின் அடிப்படை வடிவத்தை மாற்ற இயலாது என்று கூறிய வழக்கு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கேசவானந்தா பாரதி வழக்கில் தான் வந்து அடிப்படை வடிவத்தை மாற்ற இயலாது அப்படின்னு வருது சரியான. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்ட ஒன்று இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை தான் அரசியலமைப்பின் முக்கிய குறிப்பு என்று கூறியது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசியலமைப்பை முக்கிய குறிப்பு அப்படின்னு கூறினது வந்து எர்னஸ்ட் பாக்கர் அப்படிங்கிறது. நம்ம முகவுரையில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மூணு கேஸ் பார்த்துக்கணும். அது ஃபஸ்ட்டு உள்ள 5 வரிகள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சட்ட திருத்தத்தில் என்னென்ன வார்த்தை சேர்த்தாங்க, அதுக்கப்புறம் முகவுரையை பற்றி யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. இதில் இன்னொரு முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகவரியை இது வரைக்கும் ஒரு வாட்டி தான் திருத்திருக்காங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான பாயிண்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 1976 இந்திய அரசியலமைப்பின் முகவரியில் சேர்க்கப்பட்ட கூற்று யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமதர்மம். ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இறையாண்மைனா என்ன, பொதுநல கோட்பாடுனா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம டைரக்டா ஆன்சர் பார்ப்போம். இறையாண்மை அப்படின்னா முற்றிலும் அரசியல் சுதந்திரம் மற்றும் இறை அதிகாரம் உள்ளது தான் வந்து இறையாண்மை வரும். அடுத்தது பாருங்க. பொதுநல கோட்பாடு. பொதுநல கோட்பாடுனா எல்லா வித வேற்றுமையும் தகர்க்க சமூக மாற்றத்தை உருவாக்குதல் தான் வந்து பொதுநல கோட்பாடு. அதே மாதிரி மதசார்பற்ற அப்படின்னா எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்ற பறைசாற்ற சுதந்திரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்க. ஜனநாயகம் அப்படின்னா மக்களால் மக்களுக்காக மக்களே செய்யும் ஆட்சி தான் வந்து மக்களாட்சி, அதாவது ஜனநாயகம் அப்படின்னு வரும். அப்போ ஆன்சர் பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று பார்ப்போம். இந்திய மக்களாகிய நாங்கள் இந்தியாவை ஒரு இறையாண்மை கொண்ட சமதர்ம மதசார்பற்ற ஜனநாயக குடியரசாக அமைவதற்கு உறுதியுடன் தீர்மானித்துள்ளோம். காரணம் கொடுத்துருக்காங்க. முகவுரை இந்திய அரசியல் சாசனத்தின் அதிகார மூலதனம் மற்றும் இந்திய நாட்டின் தன்மையை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தான். இது மூலதனமாகவும் இதோட நாட்டோட தன்மையை வெளிப்படுத்துறதாகவும் இருக்கு. ப்ளஸ் இது வந்து முகவுரையில் உள்ள முதல் லைனை கொடுத்துருக்காங்க. அப்போ கூற்று காரணம் ரெண்டும் சரி. காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம். அடுத்து பாருங்க. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற முழக்கங்கள் இந்திய அரசியலமைப்பின் முகவரியில் முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. இவை எந்த புரட்சியின் முழக்கங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பிரெஞ்சு புரட்சி. 1789 நடைபெற்ற பிரெஞ்சு புரட்சியில் உள்ள முக்கிய 3 வார்த்தையும் எடுத்து நம்மளுக்கு முகவரியில் கொடுத்துருப்பாங்க. ஸோ கொஸ்டின் பாருங்க. வாக்கியங்கள்லாம் கொடுத்து இதில் வந்து எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நல்லா வந்து பார்த்துக்கணும். பாருங்க. ஜவஹர்லால் நேரு அவர்கள் இதனை அரசியல் சாசனத்தின் அடையாள அட்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து தவறானது. அடையாள அட்டை அப்படின்னு சொன்னது வந்து நம்மளுக்கு பால்கி வாலா வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. இது அரசியல் சாசனத்தின் அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தான். இந்திய நாட்டின் தன்மையை வெளிப்படுத்துகிறது, இதுவும் கரெக்ட் தான். போன கொஸ்டின்லேயே இந்த 2 லைனும் நீங்கள் வந்து கவனிச்சிருக்கலாம். அடுத்தது பாருங்க. இந்திய அரசியல் சாசனத்தின் கொள்கைகளை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தான். கொள்கை, தன்மை, அதிகாரம் இது எல்லாத்தையும் வெளிப்படுத்துறது தான் வந்து முகவுரை. இப்போ எல்லாமே சரியா இருக்கு. ஒன்று தான் வந்து தவறா இருக்கு. அப்போ பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி. 1 மட்டும் தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 1976 ஆண்டு அரசியல் சாசன முகவரியில் திருத்தம் செய்யப்பட்டு எந்த வார்த்தைகள் வந்து சேர்க்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஏற்கனவே பார்த்தது. ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சமய சார்பின்மை என்னும் சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? ரிப்பீட்டட். இதோட 3rd டைம் இந்த கொஸ்டின் வருது. இது வந்து லத்தீன் வார்த்தையிலேருந்து வந்தது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்தியாவின் முழுமையான இறையாண்மை அதிகாரம் பெற்றிருப்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய மக்கள் தான் முழுமையான அதிகாரத்தை வந்து பெற்றிருக்கிறது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின்வருவனவற்றில் எது மாநிலத்தின் இன்றியமையாத பண்பாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு மாநிலத்தோட இன்றியமையாத பண்பு அப்படிங்கிறது வந்து இறையாண்மை. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்ட எந்த நாட்டு அரசியலமைப்புடன் இந்திய அரசியலமைப்பின் முகவரை பெரும்பகுதி ஒற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமெரிக்காவோட முகவரை தான் வந்து இந்திய அரசியலமைப்பு ஒத்திருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 1976 ஆண்டு இந்திய அரசியலமைப்பின் முகவரியில் சமய சார்பற்ற என்ற வார்த்தை எத்தனையாவது அரசியலமைப்பின் சட்டத்தின்படி சேர்க்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட இது எத்தனாவது ரிப்பீட்டட் கொஸ்டின்னு தெரியல. பாருங்க. 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. முகவரியின் 6ஆம் பத்தியில் 1976 அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலமாக சேர்த்த வார்த்தை தெரிந்தெடுக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 6வது பத்தியில் நம்மளுக்கு சேர்த்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேர்மை அப்படிங்கிறது வந்து, அதாவது இன்டெகிரிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா. இப்போ இதுதான் வந்து சரியானது. 6ஆம் பத்தியில் 1976 சேர்த்தது நேர்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அரசியலமைப்பு முகவரை என்பது அரசியலமைப்பின் அரசியல் ஜாதகம் என குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
இதுக்கு நம்மளுக்கு கேஎன் முன்ஷி, அதாவது முன்கூட்டியே பார்க்குறாங்க. ஜாதகத்தை வந்து முன்னாடி உள்ளதை சொல்லும் பார்த்தீங்களா? இப்போ முன்ஷி அப்படிங்கிறது வந்து ஜாதகம் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எந்த ஆண்டு இந்திய அரசியலமைப்பின் முகவரை திருத்தம் செய்யப்பட்டது? பார்த்தது 1976 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கேசவானந்த பாரதி வழக்கு பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் ஒண்டி பார்ப்போம். முகவரை அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகும். இதுதான் வந்து கேசவானந்த பாரதி வழக்கோட திருப்பு. ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் சொற்களை முகப்புரையில் எந்த வரிசையில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின்ல பார்த்தீங்கனாலே தெரியும். இறையாண்மை, சமதர்ம, மதசார்பற்ற, மக்களாட்சி, குடியரசு அப்படின்னு வரும். இப்போ 1 2 3 4 5. இப்போ 4 2 1 எங்கே இருக்குது? ஆக்சுவலாக அது வந்து ஆப்ஷனே வந்து தப்பாக தான் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் கீ என்ன? ஆன்சர் கீ வந்து ஏ கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவறு தான். நம்மளுக்கு வந்து இறையாண்மை மிக்க, சமதர்ம, மதசார்பற்ற, மக்களாட்சி, குடியரசு அப்படிங்கிறது தான் வந்து சரியான ஆர்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இப்போ பொறுத்து கொடுத்துருக்காங்க பார்ப்போம். அரசியலமைப்பின் ஜாதகம் நம்ம ஏற்கனவே பார்த்த கொஸ்டினில் பார்த்தோம். முன்னாடி பார்க்குறது ஜாதகம் முன்ஷி அப்படின்னு. அடுத்தது பாருங்கள். அரசியலமைப்பின் சாவி அப்படின்னு சொன்னது வந்து எர்னஸ்ட் பார்க்கர். சாவியை போட்டு திறந்து நான் பார்க்கவா அப்படின்னு சொல்கிறது. அடுத்து பாருங்க. அரசியலமைப்பின் ஆன்மா அப்படின்னது வந்து நம்மளுக்கு பிஆர் அம்பேத்கர் அவர்கள் 10th புக்லேயே இருக்கும். அடுத்தது வழக்கறிஞர்களின் சொர்க்கம் அப்படின்னு சொன்னது சர் ஐவர் ஜென்னி. ஸோ ஆன்சர் பாருங்கள். 4 5 2 1. எஸ், ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் மதசார்பின்மை கொள்கை பின்வருவனவற்றில் எந்த சட்டத்திருத்தத்தின்படி கூட்டப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி 42வது சட்டத்திருத்தம். அடுத்தது பாருங்கள். வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்ப்போம். அரசு அனைத்து மதங்களையும் காக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தான். அடுத்தது எந்த அரசும் எந்த மதத்தையும் தனியாக உயர்த்தக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் சரிதான். அடுத்தது பாருங்க. சமய சார்பற்ற என்ற சொல் அரசியலமைப்பின் அடிப்படையாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தான். ஏன்னா சமய சார்பின்மை அப்படிங்கிறது வந்து முகவுரையிலையும் வந்திருக்கு, ப்ளஸ் வந்து நம்மளுக்கு அடிப்படை உரிமைகளையும் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாருங்க. அரசு அனைத்து மதங்களையும் புறக்கணிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இல்லை. இப்போ 4 தவறு, 1 2 3 சரி. எங்கே இருக்குது? ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் சமதர்ம மதசார்பின்மை முகவரியில் சேர்க்கப்பட்டது? 42வது சட்ட திருத்தம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். என்ஏ பால்கிவாலாவோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு அடையாள அட்டை ஏற்கனவே பார்த்தது. முகவரியை வந்து அடையாள அட்டை அப்படின்னு சொன்னது பால்கிவாலா. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நம்ம முகவரியும் சேர்த்து அட்டவணையும் பகுதியும் அது சம்மந்தமாக கேட்கப்பட்ட கொஸ்டினையும் வந்து பார்த்துருவோம். பாருங்கள். கட்சி தாவல் தடை சட்டம் பற்றிய சரியான கூற்று என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இது வந்து 52வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1985 சரியானது. அடுத்தது பாருங்கள். இந்திய அரசியலமைப்பின் 9வது அட்டவணையில் இணைக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தவறு. இது வந்து 10வது அட்டவணையில் வந்து வந்திருக்கும். அடுத்தது 91வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2003 மூலமாக ஒரு சிறு திருத்தம் செய்யப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி. இப்போ இது ரைட்டு. ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 1 3 ரைட்டு. ஃபஸ்ட்டு பாருங்கள். 52வது சட்ட திருத்தம் மூலயமா 1985 வந்திருக்கும். அடுத்தது 91வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலமா 2003 ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். 9வது அட்டவணையை பற்றிய கீழ்காணும் வாக்கியங்களில் எது வந்து தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சரியானதெல்லாம் பார்த்துருவோம். 9வது அட்டவணை நம்ம அரசியலமைப்பு அமைப்பின் அசாதாரண அம்சம் அப்படின்னு 9வது அட்டவணையை குறிக்கிறாங்க. அடுத்தது 9வது அட்டவணையில் கிட்டத்தட்ட 300 சட்டங்கள் வந்து பட்டியலிடப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் சரியானது தான். அடுத்தது அரசியலமைப்பு சட்ட விதி 31 படி 9வது அட்டவணையில் உள்ள அனைத்து சட்டங்களும் நீதி புனராய்விற்கு உட்படாது என்று தெரிவிக்கின்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் சரிதான். இந்த 9வது அட்டவணைக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு சிறப்பு தொடர்பு உண்டு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது இடஒதுக்கீட்டை வந்து இந்த 9வது அட்டவணையில் வச்சது மூலமாக தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து 69% வந்து இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அந்த டைமில் வந்து ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ முக்கியமானது 9வது அட்டவணை. ஸோ அதை பற்றி பார்த்துக்கோங்க. இதில் வந்து தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை உரிமை மீறல்களுக்கு 9வது அட்டவணையில் சட்டங்கள் நீதி புனராய்விற்கு உட்படாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. அடிப்படை உரிமை சம்பந்தமாக இருந்தாலே வந்து அது நீதி புனராய்விற்கு உட்பட்டது தான். அடுத்தது பாருங்கள். கீழ்கண்டவற்றில் சரியாக பொருந்தாததை வந்து கேட்டிருக்காங்க. பகுதி 1 யூனியன் பிரதேசம், பகுதி 2 அப்படிங்கிறது வந்து குடியுரிமை பற்றி குறிப்பிடுகிறது. அப்போ இது தவறு. அடுத்தது பாருங்கள். பகுதி 4 டிபிஎஸ்பி,
பகுதி 6 வந்து மாநில அரசு, பகுதி 5ங்கிறது வந்து ஒன்றிய அரசியம், பகுதி 2 குடியுரிமை, பகுதி 3 வந்து அடிப்படை உரிமைகளை வந்து குறிப்பிடும். அதே மாதிரி பகுதி 4A தான் வந்து அடிப்படை கடமைகளை வந்து குறிப்பிடும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, நமது இந்திய அரசியலமைப்பின்படி மொழிகள் டேஷின் கீழ் வருகின்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 8வது அட்டவணையில தான் வந்து மொழிகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, சரியான குறிப்புகளை வந்து கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசு 1986ஆம் ஆண்டு ராஜமன்னார் தலைமையில் மத்திய மாநில அரசு உறவுகளை ஆய்வு செய்ய குழு அமைத்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ராஜமன்னார் தலைமையில் அமைத்த குழு தமிழ்நாடு தான், ஆனால் அது வந்து 69ல் வந்து அமைச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து தவறானது. 1983 அப்படிங்கிறது வந்து சர்க்காரியா குழு அமைச்சது. அப்போ 1 வந்து தவறு. அடுத்தது பாருங்க, அரசியலமைப்பின் 7வது அட்டவணை 3 பட்டியல்களை உருவாக்கி அதிகார பகிர்வை மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு வழங்குகின்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி. அடுத்தது, அதிகார பகிர்வு மத்திய மாநில உறவுகளின் அச்சாணியாக உள்ளது. இதுவும் சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, மத்திய அரசாங்கத்தின் அதிகாரம் தேசத்தின் எல்லை முழுவதும் காணப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டு தான். அப்போ 2, 3, 4 கரெக்டாக இருக்குது. எங்கே இருக்குது? ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இந்திய அரசியலமைப்பு விதி 264 முதல் 300A வரை பகுதி எதில் வந்து அடங்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 12. ஆக்சுவலாக இந்த அளவுக்கு நீங்கள் டெப்த்தாக படிக்கலைனாலும் 300A வந்து நம்மளுக்கு 12வது பகுதியில் உள்ளது அப்படின்னு புக்லேயே ஒரு லைன் இருக்குது. இதை படிச்சிருந்தீங்கனாலே இந்த கொஸ்டின்ஸ் வந்து போட்டிருக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையின் ஆற்றல், அதிகாரம் மற்றும் பொறுப்புகளை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பஞ்சாயத்து ராஜை பற்றி குறிப்பிடுகிற அட்டவணை பார்த்தீங்கன்னா 11வது அட்டவணை. அடுத்த கொஸ்டின், இந்திய அரசியல் சாசனத்தின் எந்த பகுதி 3 நிலை பஞ்சாயத்து அமைப்புகள் நிறுவ வழிவகை செய்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நீங்கள் வந்து இதை அட்டவணைக்கும் இதையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அட்டவணை வேற, பகுதி வேற. இதில் வந்து நம்மளுக்கு 9வது பகுதி அப்படிங்கிறது வந்து சரியானது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையில் ஆற்றல், அதிகாரம் மற்றும் பொறுப்புகள் குறிப்பிடப்படுகின்றன? இப்போ பஞ்சாயத்தை பற்றி குறிப்பிடுகிறது அட்டவணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பின்வரும் அட்டவணைகளில் மொழிகள் பற்றிய அட்டவணை எது? 8வது அட்டவணை எங்க இருக்கு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நம்ம இந்த கொஸ்டின் இது ரிப்பீட்டடாக வருது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கீழ்கண்டவற்றில் இந்திய அரசியலமைப்பின் 11வது அட்டவணையில் இல்லாத சரத்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இல்லாத சரத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலங்கு வதைப்படுதலை தடை செய்தல் அப்படிங்கிறது இல்லாதது. இந்த சமூக காடுகள், பொது விநியோக முறை, ஹெல்த் அண்ட் சானிடேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்மளுக்கு பஞ்சாயத்து முறையில் வந்து கீழே வந்து வர்றது. இந்த விலங்குகள் வதைப்படுதல் தடை செய்தல் வந்து இதில் வராது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. ப்ரியாம்பிளையும் தாண்டி எக்ஸ்ட்ரா வந்து ஷெடியூல்ஸ் அண்ட் பார்ட்ஸையும் வந்து பார்த்துருக்கோம். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு பாலிட்டியில் உள்ள அடுத்த டாப்பிக்கை பற்றி பார்ப்போம். இதை வந்து மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. படித்து முடிச்சுட்டு ஒன்ஸ் ரிவைஸ்க்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்களுக்கு என்ன வேறு தாட் இருந்தாலும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.